தனுசு ராசி நபர்களுக்கு இந்த வார பலன். தனுசுவை பொறுத்தவரை இந்த வார ஆரம்பத்துல கிட்டத்தட்ட சந்திரன் ஒரு நாள் 7ல இருந்து அதுக்கப்புறம் சந்திராஷ்டிரமம் வரக்கூடிய ஒரு வாரமா இருக்கும். இந்த சந்திராஷ்டிரம சூழ்நிலைகள் கிட்டத்தட்ட தேய்பிரையாக இருக்குது. தேய்பிரையாக இருக்கக்கூடிய இந்த சந்திராஷ்டிரம நாட்கள்ல கிட்டத்தட்ட சூரியனுக்கு 11ல தான் இருக்கு. இப்போ என்ன ஆகுனாக்கா, சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க இறங்குறது நல்லதா இருக்கும். இந்த சந்திராஷ்டிரம நாட்களையும் சரிதான், அதன் பிற்பாடு வரக்கூடிய நாட்கள் சரிதான். இந்த வாரத்தை பொறுத்தவரை சில விஷயங்களை முன்கூட்டி நீங்க தெரிஞ்சுக்கணும். அவசரப்பட்டு எதுலையும் ஒத்துக்கக்கூடாது. முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுனால அதனுடைய ஃபைனலா எங்க போய் என்ன மாதிரி நிற்கும், எப்படி போய் முடியும், யூஸா யூஸ் இல்லையா, உங்களுக்கு யூஸா இல்லை அடுத்தவங்களுக்கு யூஸா, இல்லை இதனால யாருக்கும் பாதிப்பு இல்லையா, இல்லை உங்களுக்கு ஏதாவது கெயின் கிடைக்குமா, இந்த மாதிரி சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற வகையில தான் நீங்க ஒரு விஷயத்துல தலையாட்டணும். மாறாக ஏதோ ஒன்று கிடைக்குது, நம்மளோட கஷ்டத்துக்கு மத்தியில் ஒன்று கிடைக்குது, கிடைக்காதே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது மெயினா இந்த வாரத்துல பார்க்கணும். பிரச்சனைகள் எதுவாக வேணும்னா இருக்கலாம். அப்படி இருக்கப்பட்ட சூழ்நிலையில கிடைக்கக்கூடிய எந்த ஒரு விஷயங்களும், அது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், வசதிகள், கிடைக்கக்கூடிய நபர்கள் எதுவாக இருந்தாலும் இந்த வாரத்துல அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தலையாட்டி சில விஷயத்த நீங்க ஏத்துக்கலாம், ஏத்துக்காம போகலாம் அப்படிங்கிற விஷயத்துல நோட் பண்ணிக்கங்க. அதுக்கு அடுத்த நிலைமையாக செவ்வாய் புதனுடைய காம்பினேஷன் இந்த வார அமைப்புல ஒரு லாப இடத்துல சம்பந்தப்பட்ட சூழ்நிலைக்கு வலுவா இருக்கு. தனுசு ராசி நபர்களுக்கு ஒரு சில பழக்க வழக்கத்தின் அடிப்படையில சில நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு வாரமா இருக்கும். பழக்க வழக்கத்தின் அடிப்படையில் அது வந்து ரீசெண்டா பழக்கமான, அறிமுகமான, ரீசெண்டா பழைய பழக்க வழக்க அமைப்புகள்லாம் இருக்காது. வாரத்தை பொறுத்தவரை தனுசு ராசி நபர்களுக்கு ரீசெண்டாக சமீபத்தில் பழக்க வழக்க அமைப்புகளுக்கெல்லாம் இந்த வார அமைப்புலாம் கை கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ பழக்க வழக்கத்தின் மூலியமாக சில விஷயங்கள், சில தேவைகள் உங்கள் லைஃப்பில் இது பூர்த்தி ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து ஏற்றுக்கிற இது ஓகேன்னா நல்லாயிருக்கும். அதுக்கு அடுத்த நிலைமையாக நண்பர்களுடைய ஆதரவுகள் இந்த வாரத்தில் கிடைக்கும். நண்பர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். சூரியன் இந்த வாரத்தில் தான் நீசமாகக்கூடிய அமைப்பு வருது. ஏன்னா தீபாவளிங்கிறது நெருங்கிய அமைப்புகள்லாம் சூரியன் நீசம் தான் தீபாவளி. ஸோ இந்த நீச அமைப்புகள் வர்றதுனால உங்களுடைய முழு ஆசைகள், உங்கள் முழு மன திருப்தி அப்படிங்கிறது எந்த ஒரு விஷயத்தையுமே நடக்காது. பாதிக்கு பாதி தான் மன திருப்தியே கிடைக்கும். இது எல்லா வயசுல இருக்கக்கூடிய தனுசு ராசி நபர்களையும் நோட் பண்ணி பாருங்க, கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் முழு மன திருப்திங்கிறது எந்த விஷயத்துலையுமே வராது. அதுலேயும் உங்களுக்கு மரியாதை, கௌரவம், அந்தஸ்து இந்த விஷயத்தில் கிடைக்கக்கூடியது முழு திருப்தி கிடைக்காது. ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டால் கௌரவம், அந்த ட்ரெஸ் ஒழுங்காக கிடைக்குமானா கிடைக்காது. எதிர்பார்த்த மாதிரி குவாலிட்டியில் வராது. பாதி தான் மன திருப்தியாக இருக்கும். இப்படிதான், இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு தான். ஸோ மன திருப்தி அடையக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு 50% தான் மேட்ச் ஆகும். மீதி 50% ஒரு குறையோடு தான் நடக்கும். ஸோ இந்த வார அமைப்புகள் அப்படி தான் போகும். ஸோ சில விஷயங்கள் நீங்கள் கொஞ்சம் பார்த்து அடி எடுத்து வைக்கிறது நல்லாயிருக்கும்.